மண்டையா, எதுக்காகடா சமோசா சுடுறத விட்டு அழுதுகிட்டு இருக்க? அங்க பாருங்க, எனக்கு எதிர்த்தாப்புல பெரிய சமோசா கடையை ஒருத்த வச்சுட்டா. அதனால என் கடையை இழுத்து மூடுற நிலைமையில இருக்க அண்ணாச்சி. இதுக்காகவா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேனர்ல என்ன எழுதி இருக்குன்னு படிங்க படிங்க. என்ன எழுதி இருக்கு? எங்களிடம் உள்ள சமோசாக்களில் ஒரு சமோசா தங்க சமோசா. நீங்கள் வாங்கும் சமோசாவில் தங்க சமோசா உங்களுக்கு கிடைத்தால் ஒரு வருடத்திற்கு சமோசா இலவசமாக சாப்பிடலாம். இப்படிக்கு நிர்வாகி. தங்க சமோசா கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லாரும் அங்கதான் போவாங்க. நான் என் கடையை இழுத்து மூட வேண்டியதான் அண்ணாச்சி. அந்த கடையில இருக்கிற சமோசா எல்லாம் சீக்கிரமா காலியா வர மாதிரி தெரியுதே மோட்டோ. எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. இனிமே நான் என்ன செஞ்சு என் பொழப்ப ஓட்டுவேன். மண்டையா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் கடை சமோசாவை நான் வாங்கி சாப்பிடுறேன். விஷயம் கேள்விப்பட்டீங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்து புதுசா திறந்திருக்கிற அந்த சமோசா கடையில விக்கிற சமோசாக்குள்ள தங்க வச்சிருக்காங்களா. நம்பர் 1. இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா? பாஸ் பாஸ், நாம ஒரு கன் எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கன்னை வச்சுக்கிட்டு அந்த ஜனங்க கிட்ட என்ன சொல்றோம்னா, என்ன ஒரு ஐடியா? மேல சொல்லுப்பா. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க, எங்க பாஸ் தான் முதல்ல சமோசா வாங்குவாருன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் மிரண்டு போய் ஒதுங்கி நிப்பாங்க. நாம என்ன பண்றோம்? மொத்த சமோசாவையும் காசு கொடுத்து வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சமோசாக்குள்ள தேடி பார்த்தோம்னா தங்க சமோசா கிடைக்கும் பாஸ். தங்கம். அண்டாவாயா? இனிமே ஐடியா கொடுத்த அண்டாக்குள்ளே தூக்கி போட்டுடுவேன். ஜானை பொறுத்த வரைக்கும் சமோசாவை காசு கொடுத்து வாங்கவே கூடாது. அதான் என் திட்டம். ஏன் பாஸ், இப்ப நீங்க பேசுனதுல பஞ்ச் டைலாக்கே வரலையே. தடி தாண்டவராயா, நான் இப்ப சொன்னது பஞ்ச் டைலாக் இல்ல. நாம சமோசாவை அப்படியே அபேஸ் பண்ண போறோம். வாங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். என் நேரம் ரொம்ப கெட்ட நேரமா இருக்கு. என் கடையை மூடுறதுக்குன்னு ஒருத்தன் வந்து எதுக்கான கடையை திறந்திருக்கான். அந்த கடவுள் தான் அந்த ட்ரக்க பஞ்சர் ஆக்கணும். போலீஸ், அந்த டான் எங்க வேனை கடத்திட்டு போறான். யாராவது காப்பாத்துங்க. போலீஸ் போலீஸ். யாரு இந்த தொப்பி தலையன்? இங்க பாருங்க கடைக்காரே, உங்க வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா வா. டானு கிட்ட இருந்து அந்த வண்டியை நாம காப்பாத்தி ஆகணும். இல்ல இல்ல, நீங்க ஜான பிடிக்க கூடாது. ட்ரக் திரும்ப வந்துருச்சுன்னா என் கடையை நான் மூட வேண்டியதா. என்னதான் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து கடைய போட்டாலும் அவன் வண்டிய வந்த அன்னைக்கு எவனோ ஆட்டைய போட்டுட்டான்ல. இதுவே சென்டிமெண்டா அவனுக்கு உதைக்கும். சீக்கிரம் காலி பண்ணிடுவான். ஆனா அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சிட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். அட மோட்டு, எங்க பாரு, நீ எவ்வளவு சமோசா வேணாலும் சாப்பிட்டுக்க. எல்லாமே உனக்கு தான். சாப்பிடு. மோட்டோ, இந்த நேரத்துல செய்ய வேண்டிய காரியம் கிடையாது இது. நம்ம கிராமத்தோட கௌரவ பிரச்சனை இது. ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம கிராமத்தோட மானம் பெருசா இல்ல சமோசாவா? சமோசா தான். மோட்டோ, இல்ல 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 இல்ல, சமோசா ஒண்ணு பெருசு இல்ல. ஒண்ணே ஒண்ணு. அம்மா. ஏ மோட்டோ, அழுவ வேண்டிய நேரமா இது? எப்பவுமே ஃப்ரீயா தர மாட்டான். இன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஃப்ரீயா சமோசா கொடுத்தான். அதையே கெடுத்துட்டியடா மண்டையா. மோட்டோ, இந்த ஊரோட மானம் பெருசா இல்ல அந்த சமோசா பெருசா? யோசிச்சு பாரு. அவன் கடை சமோசானாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடே மோட்டோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டியை கொஞ்சம் வேகமா தான் ஓடு. நீ மட்டும் அந்த ட்ரக்க புடிச்சிட்டீனா அந்த ட்ரக்கோட ஓனர் உனக்கு நிறைய சமோசாவை ஸ்பான்சர் பண்ணுவாரு. சொல்றேன், சூப்பர். நான் ஒண்ணு ஜான பிடிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். மோட்டோ, அங்க பாரு, அந்த ட்ரக் வருது. சீக்கிரமா வா, அதுல குதிச்சிடலாம். என்ன ட்ரக் மேல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு சீக்கிரம் போய் பாருங்க. பஸ் பஸ், மோட்டு பத்துலு வந்திருக்காங்க. மோட்டு பத்துலோ, எந்த பக்கம் திரும்பினாலும் மோட்டு பத்துலோ. என்ன பஸ் இது? பஞ்ச் டைலாக் விடுறீங்க? என் பஞ்ச பாராட்டுறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்பவே மேல போய் அந்த மோட்டு பத்துலுக்கு நல்லா பஞ்சு கொடுங்க.
இதோ வந்துட்டேன். பாஸ் உங்களுக்கு பஞ்சு கொடுக்க சொல்லிருக்கார். அது சூடா வேணுமா இல்ல கூலா வேணுமா? அவனுங்களுக்கு பஞ்சு கொடுக்க சொன்னா இந்த பஞ்சர் வாய அவங்கள உபசரிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன முதல்ல இவன் முகத்துல தான் பஞ்சு விடணும். என்ன பாஸ் கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு நானே பாடம் புகட்டுறேன். அடே மோட்டு பத்லு, அந்த ட்ரக்க பிடிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அடடா, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்ன மன்னிச்சிருங்க டான் சார், மன்னிச்சிருங்க. ஜெய் ஹோ! ட்ரக் இப்ப நம்ம கைவசம் வந்துருச்சு. அந்த மோட்டு பத்லுவை நான் சும்மா விட மாட்டேன். நான் போடுற பிளான் எல்லாத்தையும் அவங்க தான் கெடுக்கிறாங்க. அடேங்கப்பா பாஸ், போடுறப்ப கூட பஞ்சு டைலாக் ஆவுறீங்களே. என்ன பாராட்டுறத விட்டுட்டு முதல்ல வண்டியை பிடிக்கிற வழியை பாருங்க. வண்டியை பிடிக்கணும். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. உப்பு மூட்டை தான். என் பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது ஏன் பாசிபிள்? அதாவது அது நடக்காது. சீக்கிரம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த சமோசா ட்ரக் எங்க இருக்கு? சிங்கம் சார், அதோ அங்க பாருங்க. ட்ரக்க களவாடி கொண்டு போறாங்க. சீக்கிரமா போய் சட்டத்தின் மீது ஆணையாக, நம் நாட்டின் மீது ஆணையாக ட்ரக்க மீட்டு கொண்டு வாங்க. போங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா வண்டியை நிறுத்துங்க. என் தாய் மீதான, தாய் நாட்டின் மீதான நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல பேசக்கூடாது சார். சுடுங்க. ஐயா, ஓகே. இப்படியே தூங்கு கண்ணா. பை பை ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆயிரம் தான் சொல்லு, இந்த மாதிரி ரோட்டோர கடையில கிடைக்கிற சமோசா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பர். மோட்டு அவசரப்படாத, நிறுத்து. இப்ப சமோசா சாப்பிடாத. மண்டகா, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சமோசாவை சாப்பிடாம இங்க நகர மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இந்த ட்ரக் அவங்க கிட்ட ஒப்படைக்க நான் விடவே மாட்டேன், புரிஞ்சதா? இது சாதாரண விஷயம் இல்ல, என் வாழ்க்கை பிரச்சனை. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற. களவாணி பையலுக்கு சப்போர்ட் பண்ணா உன்னையும் களவாணி பையனை ஆக்கிடுவானுங்க. பிரேக் போடு. ஜான் சார், இந்த ட்ரக் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கொண்டு போங்க. மாட்டோ பத்துலோ, உங்களுக்கு கிடையாது ட்ரக். நீங்க ரெண்டு பேரும் கிராக்கு. பை பை. ஏய், மோட்டு, எதையாவது ஒண்ணு செய்ய மோட்டு. வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை சுத்தமா வேலை செய்யாது. ஐடியா. மோட்டு, அங்க இருக்கு பாரு சமோசா. ஆனா உன்னால சமோசா பக்கத்துல போக முடியாது. ஆனா அந்த சமோசாவை நீ எப்படியா சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். என்ன பண்ற மோட்டு? சூப்பர். சமோசா சமோசா. அம்மா, அம்மா, ஐயோ. இவனுங்க ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல இருக்கு. ட்ரக்க நீ கொஞ்சம் வேகமா போட்டு நாம தப்பிக்கணும். எதுவும் யோசிக்காத, இடிச்சு தள்ளிட்டு போ. வந்துருச்சு. என்னடா இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் பறந்து வரானுங்க. ஏன் பாஸ், அந்த மோட்டோ பையன் என்ன வேணாலும் செய்வான் போல இருக்க. அதனாலதான் அந்த கிராமத்துக்கே ஹீரோவா இருக்கானோ. முட்ரா அண்டா வாயா, உன்னோட பாஸ் நான் தான். நீ பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டியது என்ன பத்தி மட்டும்தான். என்னதான் நீ பாராட்டணும், புரியுதா? ஓகே பாஸ். சமோசா. அடக்கப்பா. ஏய், நில்லுங்க, சொன்னா கேளுங்க. மரியாதையா நில்லுங்க. எதை கீழே இறக்கி விடுங்க. சட்டத்தின் மீதான, இந்த தாய் நாட்டின் மீதான வாய மூட கேளு. ஆன்சர். பாஸ், இதுல தோட்டாவே கிடையாது பாஸ். டம்மி துப்பாக்கிங்கிறது மறந்துட்டீங்களோ? ஐயா, நான் என்ன நினைச்சனோ அது நடக்கணும். இந்த ட்ரக்கை யாரும் பிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
மட்டும் ஏன் துரதிருஷ்டம் துரத்தி அடிக்குது? ஐயோ, ஆஹா, பொசுக்கு காணாம போறாங்க. உள்ள போ மோட்டு. மொத்த பாத்துலோ உண்மையில நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணிருக்கீங்க. காணாம போன எங்க ட்ரக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு 10-15 சமோசா சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. ட்ரக்குள்ள போயிட்டா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோங்க. Go. ஜெய் ஹோ! ஏய் மோட்டு, நில்றா நில்லு. டேய் அண்டவாயா. நீங்க என்னோட ட்ரக்குல இருக்கிற எல்லா சமோசாவை சாப்பிட்டுட்டு ஓட்டு மொத்த ட்ரக்க நீயே காலி பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு ட்ரக்க கொண்டு வந்த? வாய் ஒரு நிமிஷம் சார், உள்ள இருக்கிற எல்லா சமோசாவையும் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்படின்னா ஒரு சமோசாக்குள்ள தங்கம் இருக்கணுமே, அது எங்க போச்சு? கடையில வியாபாரம் நல்லா பண்றதுக்காக ஒரு பப்ளிசிட்டி தேவை இல்லையா? சோ சமோசாக்குள்ள கோல்டு இல்ல, குட்டி போல்டு கூட கிடையாது. நம்ம ஊர்ல இப்படி நம்மளே ஏமாத்துறவன் தேவையே இல்ல. அவனை அடிச்சு துரத்துங்க. அவனை பிடிங்க. எனது அன்பு இனிய இந்திய குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது நாட்டுப்பற்றை பார்த்து எனது மனம் மகிழ்ந்து விட்டது. உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. ராணுவத்தில் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் உள்ளது. அது உங்கள் கண்ணில் எனக்கு தெரிகிறது. மோட்டு பத்துலு, நீங்களா முன் வந்து இந்த ஆர்மியில சேரணும்னு நினைக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனா அப்படி நாங்க என்ன பண்ணோம்? ஓட்டு பத்துலு, நீங்க கண்டிப்பா ஆர்மியில சேர்ந்தே ஆகணும். உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஓட்டு பத்துலு வாழ்க, ஓட்டு பத்துலு வாழ்க. உங்க 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். போங்க, போய் தேச துரோகிகளை சுட்டு கொன்னுடுங்க. அந்த விஷயத்துல என் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் ரைட். மோட்டு பத்துலு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நாங்க நல்லா இருக்கோம். மோட்டு பத்துலு, அதோ பாத்தீங்களா, அதுதான் நம்ம எதிரியோட கேம்ப். ஒரு காலத்துல அதுவும் நம்ம இடமா இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட அதை அபகரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். இனிமேல் அவங்க ஒரு அடி கூட எடுத்து வச்சு இந்த இடத்தை அபகரிக்க கூடாது. நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க சார். பத்துலு, நாம வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டீ கடை சமோசாவும் டீயும் தான் ஞாபகத்துக்கு வருது. மோட்டோ, இப்ப நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம். உன்ன மாதிரி எல்லாருமே சாப்பிடுறத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது மோட்டோ? அடே மோட்டோ, அவங்க பிளான் பண்ணி உன்னை இழுக்கிறானுங்க போல இருக்கு. நீ அங்க போக கூடாது. அவங்க நம்ம எதிரிங்க. சமோசா வாசனை என்ன பாடுற தாண்டி இழுக்குது. என்னால சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது பத்துலு. அடே, நீ போறது இல்லாம என்ன வேற சேர்த்து ஏன்டா இழுக்கிற? சமோசா வேணும். ஆஹா, எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறாங்க. நண்பர்களே, நீங்களும் சமோசா சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க எல்லாத்தையும் மறந்து சகோதரர்களாக இருப்பீங்க. அவனை அடிச்சு துரத்துங்க. நம்ம கேம்புக்குள்ளே வந்து நாம சாப்பிட வேண்டிய சமோசாக்களை சாப்பிட்டுட்டான். அடிச்சு துரத்துங்க. போதும் மோட்டோ, நீ சாப்பிடுறத நிப்பாட்டு. அவங்க யாருக்கும் தெரியாது நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நல்லா செய்வேன்னு. அங்க பாரு, எல்லாரும் கூட்டமா ஓடி வராங்க. என்ன நடக்குது இங்க? ஆகாயத்திலிருந்து மழை வரத பாத்திருக்கேன். எனிமி மழையா வரத இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். ஜெய் ஹிந்த்! வெரி குட் மோட்டு பத்ரு, வெரி குட். நீங்க நமக்கு சொந்தமான இடத்தை மறுபடியும் நமக்கே கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். விடுங்க விடுங்க, நாங்க இந்த கடமையை தானே செஞ்சோம். எஸ் சார், ஆமா சார். எதிரிங்க நம்ம கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு போன அந்த இடத்தை மோட்டு பத்ரு மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டாங்க சார். எஸ் சார், they are very very brave சார். ஓகே ஓகே சார், நான் உடனே அவங்களை அந்த இடத்துக்கு அனுப்பிடுறேன் சார். எஸ் சார்.
மோட்டோ பத்தலோ எஸ் சார். இதே மாதிரி நம்மளோட இன்னொரு இடத்தை எதிரிகள் ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்களா, அதனால நீங்க அங்க போகணும், புரியுதா? நீங்க போய் அந்த இடத்த மீட்டு கொடுக்கணும்னு கமாண்டர் ஆனா உங்களுக்கு உத்தரவு போடுறேன், போங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட் மீட்டு கொடுங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ரொம்ப வருஷமா நம்ம இடத்த புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சார் குட் மார்னிங் சார். மோட்டோ பட்லு ரிப்போர்ட்டிங் ஆன் டியூட்டி. குட் மார்னிங் மோட்டு பத்லு, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க உள்ள வீரர்கள் கிட்ட உங்களோட திறமைகளை பத்தி சொல்லிட்டு இருந்த நீங்க வந்துட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் அங்க கவனிங்க. அங்க நீங்க பாக்குறீங்களே, அது நம்மளோட இடம் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை அவங்க நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க. சரி, உங்களோட பிளான் என்னன்னு சொல்லுங்க. அதை எப்படி நீங்க மீட்க போறீங்கன்னு. மோட்டோ ஏதாவது செய், இது நம்மளுடைய மான பிரச்சனை. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா சார். சார் எங்களுக்கு மாஸ்டர் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். முதல்ல நாங்க அங்க போய் அந்த போர்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுக்கப்புறம் பிளான் பண்ணா ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் சார். ஓகே சோல்ஜர்ஸ், மோட்டு பத்லுவை கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுருங்க. இப்ப நாம என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணு. இப்ப நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆயி தப்பிச்சிடலாம். சூப்பர், இது பிரமாதமான ஐடியா. சீக்கிரமா வா, டேங்க் அங்க இருக்குது. என்னாச்சு? ஏன் உங்க எல்லாருக்கும் வேக்குது? ஏன் இப்படி படபடப்பா இருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மோட்டு பத்துலு ஆப்போசிட் போஸ்டுக்கு வந்திருக்காங்களா? அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். பயங்கரமா அடிப்பானுங்களாம். துப்பாக்கியில எடுத்து சுட மாட்டானுங்களாம், ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை ஈஸியா செஞ்சிருவானுங்களாம். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம், எங்க யாரும் சமோசா சமைக்க கூடாது, அது ஒண்ணு போதும். நான் உங்க கூட இருக்கேன்ல. சார், முதல்ல உங்க முகத்துல உள்ள வேர்வையை தொடங்கோ. குளிச்சிட்டு வந்த மாதிரி உடம்பு பூரா வேர்க்குது. மோட்டோ அவங்க எல்லாம் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு மோட்டோ. இரு பாக்குறேன். அடடா, வழக்கம் போல சொதப்பிட்டியா? இப்ப என்ன பண்றது மோட்டோ? ஏதாவது செய். எதை புடிச்சு இழுத்தா இது நிக்கும்னு தெரியல. இது ஒண்ணும் ஸ்கூட்டர் கிடையாது பத்தலோ. அங்க பாரு, அந்த டேங்க் எடுத்துக்கிட்டு எதிரியோட இடத்துக்கு யாரு போயிட்டு இருக்கா? அந்த தைரியம் மோட்டு பத்தல தவிர வேற யாருக்கு இருக்கு? அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இடத்துல ஏகப்பட்ட பாறைகள் இருக்கு. அந்த இடத்துல டேங்க் போகவே போகாது. மலை மேல எல்லாம் போயிட்டு இருக்கு மோட்டோ. எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. Oh my god, oh my god, நம்ம டேங்கே இப்போ உடைஞ்சிரும் போல இருக்கே. யாராவது இதை இப்படி ஓட்டுவாங்களா? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்க டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க டேங்க் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்காது. நீங்க வேணா பாருங்க, நினைச்சதை நிச்சயமா சாதிப்பாங்க. ஆனா அதுல பிரச்சனை இருக்கு. யாரும் தனியா போய் இப்படி பண்ண மாட்டாங்க. ஓடுங்க, மோட்டோ பத்துல படம் எடுத்து வரான். இம்பாசிபிள். இது பாறைகள் நிறைஞ்ச பகுதி. இந்த இடத்துல டேங்கர் வராது. அப்படி வருதுன்னா இம்பாசிபிள். அவனுங்க டேங்க வச்சு தாண்டி வந்துட்டானுங்க சார். விட்டா அதுலயே பறப்பானுங்க போல இருக்கே. நான் வரல. இல்லைங்க, முதல்ல என்ன யாராவது இழுத்துட்டு போங்க. அடே மோட்டோ, நம்மள பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் மட்டும் சமாதான கொடியை காட்டி எஸ்கேப் ஆவ பாக்குறான். நீ கையை கீழே போடு. கதை அப்படி மாறி போச்சா? நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். எல்லாரும் அங்க பாருங்க, மோட்டு 2 கையை தூக்கி அவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டான். நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். அவங்க சரண்டர்லாம் ஒண்ணு ஆகல சார். ஒத்து பாருங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. இல்ல, எனக்கு என்னவோ இவங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. எதிரிகளோட இடத்துக்கு தனியா போய் இப்படி சண்டை போட முடியாது. மோட்டோ பத்தலோ, உண்மையில 2 பேரும் பட்டைய கிளப்பிட்டீங்க. இந்த மாதிரி டேங்க் ஓட்டுறதுக்கு எங்க தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப புகழாதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அடடா மோட்டு பத்தலு, அடாடா, உங்க 2 பேரோட இந்த திறமைய பார்த்து நான் அப்படியே உச்சி குழுந்து போயிட்டேன். உச்சி குழுந்துட்டேன். எஸ் எஸ், ஓகே, இத உடனே அனுப்பி வைக்கிறேன். மோட்டு பத்தலு, தூரத்துல ஒரு வாட்சிங் டவர் தெரியுதா? தெரியுது, சொல்லுங்க சார்.
தீவிரவாதிகளோட கேம்ப் அங்கதான் இருக்கு. நமக்கு சொந்தமான சில பேர் அவங்க கடத்தையும் அங்க வச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உடனடியா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. நமக்கு இப்ப தேவையானது போலீஸ் கிடையாது, இந்தியாவோட தி பெஸ்ட் நம்பர் 1 கமாண்டர்ஸ் தேவை. அந்த நம்பர் 1 கமாண்டர்ஸ் நீங்க 2 பேர் தான். நீங்க எப்படி அந்த டவரை அட்டாக் பண்ண போறீங்கன்ற பிளான மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஆமா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது சார். சாப்பிட்டாதான் எல்லாமே வேலை செய்யும். வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை கூட சில நேரத்துல வேலை செய்யாது. நீங்க 2 பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல போய் உட்காருங்க. உங்களுக்கு சாப்பாடு நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். அடே மோட்டோ, கண்ணா பின்னாடி எதையும் அழுத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அதை நிறுத்துற வழியை பாரு மோட்டோ. நான் இப்ப என்ன இதுல எந்த பண்றது? பட்டன் அமுக்கிறதுனே தெரியலையே பத்தணும். எப்படி ஆஹா, கிளம்பிடுச்சே. நான் எதையோ ஒண்ணு அமுக்கிட்டேன். அடே, இப்ப நான் என்ன பண்றது? எப்படி நிறுத்துறது? கிட்ட கேக்குறேன், ஏதாவது சத்தம் போட்டு கத்துற. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னோட ஹெலிகாப்டர் யார் யார் எடுத்துட்டு போறா? நீங்க ரொம்ப பாராட்டுற மோட்டு பத்துலு தான். அவங்கள தவிர வேற யார் எடுத்துட்டு போவா? ஓ, அவங்க ஆன் ஏர்ல போய் அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்களா? வெரி குட், வெரி குட். அதோ பாருங்க, அந்த ஹெலிகாப்டர் இங்கதான் வருது. கொஞ்சம் நிறுத்துங்க, இல்லனா இவங்கள நான் சுட்டு தள்ளிடுவேன். நிறுத்துங்க. ஏ மோட்டோ, கையில திரும்பிடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நம்ம ஆளுக்கு எல்லாரையுமே அவங்க காப்பாத்திட்டாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப நல்ல பைலட். பாட்டே கிளப்புறாங்க, பிச்சு உதறாங்க. அவங்க இப்ப நம்ம இடத்துக்கு வராங்க. ஹெலிகாப்டர் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல இல்ல சார். என் டேங்க வேற அவங்க நொறுக்கிட்டாங்க. அதே நிலைமை தான் உங்க ஹெலிகாப்டருக்கும் வரும்னு நினைக்கிறேன். வந்துருங்க, ஓடிடலாம். இப்ப வாங்க, யாரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. திரும்ப வாங்க, என் ஹெலிகாப்டர் திருப்பி கொடுங்க. சார், முதல்ல அவங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்டவே தெரியாது. அந்த கடவுள் நினைச்சாதான் இப்ப அவங்கள காப்பாத்த முடியும். ஹெலிகாப்டர் மட்டும் உடஞ்சிச்சுன்னா மேல இடத்துக்கு என்னையா பதில் சொல்லுவ? என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்குவாங்க. காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. சார், ஓடாதீங்க, எங்களை காப்பாத்துங்க. இந்த ஹெலிகாப்டர் நிறுத்த எந்த சுத்தி அழுத்தணும் அதையாவது சொல்லுங்க, சீக்கிரம். பத்தணும், சூப்பரா பிரேக்க போட்டேன். பிரேக் நான் போடல. இப்ப போடுறதுக்கு கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க பாரு மோட்டோ. ஆஹா, இந்த தேசத்துக்கு வேலை